நான் இதுவெல்லாம் ஆதவ அர்ஜுனம் இதுவெல்லாம் பார்த்ததே கிடையாது. நீ வந்து அதிலேருந்து ஓடியாந்து நீ இதுமாரி வேலை பண்ணுற. நீ இந்த எவ்வளோ நாள் வந்துட்ட கட்சியில் இதுக்கெல்லாம் விசிகாவில் இருந்தால் நீ இதுக்கு வந்துக்கிற. நீ என்னத்தை பண்ணிட்டு போகிற? நீ வந்து இந்த குட்டக்காலைக்கு மாரி மாரி நீ தான் நீ. உன்னை விட்டா உனக்கு வேறு வேலையே தெரியாது. நல்லதை ஃபஸ்ட்டு மக்களுக்கு பண்ணு. மக்களுக்கு நல்லது பண்ணு. எடப்பாடியார் பண்ண மாரி பண்ணு. அது போதும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து அமைச்சர் இல்லைங்க, முதல் போட்ட அமைச்சர் அவர். நாளைக்கு தவேகாவுக்கு வந்து அவர் தான் வந்து காட்ஃபாதர் எல்லாமே. நாளைக்கு விஜய்க்கு ஏதோ நடந்தாலும் விஜய்க்கு அப்புறம் அவர் தான், விஜயோட அரசியல் வாரிசு தான் அவர். அவரை மைண்ட் செட் முழுக்க வந்து சிஎம் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆதவ அர்ஜுனா ஆளும் வளரணும் அறிவும் வளரணுன்றாங்க. ஓகேங்களா? அவர் வந்து மைக்கை பிடிச்சாருன்னா அவர் விஜயை டேமினேஷன் பண்ணுவார் தெரியுங்களா? இப்போ பெரம்பூரில் ஒரு மீட்டிங் ஒன்று பேசினார். திமுக வந்து அங்கே 100 கோடி செலவு பண்ணிச்சு, இங்கே 100 கோடி செலவு பண்ணிச்சு, பெரம்பூரில் 100 கோடி செலவு பண்ணிச்சு, ஆனால் டி நகரில் 150 கோடி செலவு பண்ணிச்சுன்னு எங்கே வைக்கிறார் பட்டாட்டு? அதாச்சும் விஜயோட இவர் பெரிய ஆளாம். விஜய் தொகுதியில் 100 கோடி செலவு பண்ணாங்களாம், இவர் தொகுதியில் 150 கோடி செலவு பண்ணாங்களாம். அப்போது டிஎம்கே அப்போது விஜயை விட நீ பெரிய ஆள், விஜய் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் பெரிய ஆளாக காட்டி ஒரு இடத்துலையும் விஜயை டாமினேஷன் பண்ணி இவர் வந்து இன்னும் சொல்ல முடியாதுங்க. இந்த சிபிஐ கேஸ் இருக்குது, குதிரை பேரம் கேஸ் இருக்குது, அதில் ஆதவ அர்ஜுனாவே எதனா ஒரு உள்வேலை பண்ணி விஜய்க்கு எதனா ஒன்று இது பண்ணி இவர் சிஎம் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி தான் இவர் பண்ணின்னு இருக்கார்.